டேய் ஒரு உண்மை சொல்லிக்கிட்டா இந்த உலகத்துல நம்மள மாதிரி பசங்கள ஒரு சில பொய்லாம் சொல்லி ஏமாத்திட்டாங்க. என்ன பொய் சொல்லுமா தெரியுமா? தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. நல்லா படிக்கணும், அதிக மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நேர்மையா சம்பாதிக்கணும். நேர்மையா சம்பாதிச்சா என்ன குறுகுறுன்னு பாக்குற? அது ஒண்ணும் இல்ல, ஒரு இது வந்துச்சு. நேர்மையா சம்பாதிச்சா கை நிறைய சம்பாதிக்கலாம், சொந்த வீடு வாங்கலாம், நல்ல பொண்ணு கிடைக்கும், பெருசா போய்கிட்டு இருக்கு. சந்தோஷமான வாழ்க்கை. அதுக்கு மேல ஒரு போய் சொன்னாங்க. இவனெல்லாம் மட்டும் கல்ல கச்சானுச்சியா சத்தியமா சொன்னா அவ்வளவு காண்டாகுது. நாங்கன்னா நல்லா படிக்காம திறமை சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு சொந்த வீடு இல்லாம வாகன கடனை கட்ட முடியாம பாய் மனுஷா நாங்களாம் படிக்கிறதுக்கே வந்து கடன் தானே வாங்கணும். அதை கட்டி முடிச்சு சொந்த வீடு வாங்குறதுக்கு அது ஒரு கடை, கல்யாணத்துக்கு அது ஒரு கடை, எல்லாம் வாழ்க்கைய மொத்த கடன்ல தான் போகுது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? அதனால எவனுமே நேர்மையால இருக்காதீங்க. நேர்மை இருந்தா இதோ இந்த கடலை குச்சி செத்துருங்க. எதுக்கோசம் நேர்மையா இருக்கீங்க? நல்லா சம்பாதிச்சு உத்தியோகம் வாங்கி கை நிறைய சம்பாதிக்கலாம் சொல்லிட்டா ஒரு மயிரும் கொடுக்க முடியாது. நேர்மையா சம்பாதிச்சு யாரையும் ஒருத்தனை கூட ஏமாத்தாம இந்த ஒருத்தர் யாரா ஒருத்தருக்காங்களா? எவனுமே கிடையாது. அதனால நேர்மையா இருக்காதீங்க, சரியா? இந்த பொய்லாம் ஸ்டார்டிங் சொன்னான் பத்தியா, சொல்லி ஏமாத்துறாங்க பத்தியா நம்ம வீட்டுலாம். அவன் மட்டும் கல்ல கச்சனிச்சிக்க இந்த கடல்லையே போட்டு அமுக்கிடுவேன். அவ்வளவு காண்டாக்குது அவன் மேலாம். இன்னமும் காலங்காலமா அதை போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுலாம்.